அதாவது குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா வந்து இப்போ இது வந்து ஒரு சிஸ்டமேட்டிக் ப்ராசஸ். ஓகேவா? இதில் என்னென்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ரிஸ்க்கை வந்து அசஸ்மெண்ட் பண்ணுறது, அதாவது ஆராயிறது, அப்புறம் அதை ரிவ்யூ பண்ணுறது, என்னென்ன எப்படி வந்தது இந்த ரிஸ்க்கு, ரிஸ்க்குனால யார் யாருக்கு என்னென்ன பாதிப்பு வரும்ன்ற மாதிரி எல்லா டீட்டெயிலையும் ரிவ்யூ பண்ணுறது, அப்புறம் அதை அசஸ்மெண்ட் பண்ணுறதான இதுவெல்லாம் மேற்கொள்கிறது தான் வந்து குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? இப்போது எந்த மாதிரியான இதுவெல்லாம் ஆக்டிவிட்டீஸ்லாம் இவங்க மேற்கொள்வாங்கன்னு பார்த்தோம்னா, the quality risk management activities are usually undertaken by indisciplinary terms. The quality unit, business development, engineering, regulatory affairs, production, operations, sales, மார்க்கெட்டிங், லீகல், கிளினிக்கல், இந்த மாதிரியான எல்லா டீட்டெயிலையும் வந்து அவங்க செக் பண்ணுவாங்க. அப்போ தான் வந்து எந்த இடத்துல வந்து பிரச்சனை ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். ஏன்னா வந்து பிஸ்னஸ்னால் வந்து இப்போ அவன் பிஸ்னஸ் பண்ணுற இடத்துல அது வந்து எக்ஸ்பைரி டேட்டா கூட அவன் சேல் பண்ணிகிட்ருப்பான். அப்படி இல்லைன்னா வந்து அது கரெக்டான ஸ்டோரேஜில் வந்து அவன் வச்சுருக்க மாட்டான். அந்த மாதிரியே பிஸ்னஸ் லைனில் கூட வந்து பிரச்சனை இருந்திருக்குல்ல இல்லையா? அப்படி இல்லைன்னா வந்து குவாலிட்டி யூனிட்டு அவங்க எதனா பிரச்சனை ஆகிட்டு இருக்கலாம் அங்கே. அப்படி இல்லைன்னா வந்து அந்த மாதிரியான விஷயங்கள் எங்கே பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த இது வந்து செக் பண்ணுறது தான் குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஓகேவா? அடுத்தது வந்து பெனிஃபிட்ஸ் ஆஃப் குவாலிட்டி ரிஸ்க் பெனிஃபிட்ஸ்னால் உங்களுக்கே தெரியும். ஒரு ரிஸ்க்கை தடுக்கிறது மூலிமா என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் உங்களுக்கே தெரியும் இல்லையா? அதாவது ரிஸ்கெல்லாம் வந்து கம்மி பண்ணலாம், எபிலிட்டி டு ரெடியூஸ் த ரிஸ்க்கு, அது மாதிரியே நீங்களே எழுதலாம் இதெல்லாம். ஓகேவா? இதில் இருக்கிறதே தான் எழுதணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கிடையாது. நீங்களே கூட பெனிஃபிட்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்னா, அப்புறம் வந்து அதோட ரிஸ்க்கு வந்து கம்மியாக இருந்ததுன்னா வந்து பிஸ்னஸும் வந்து டெவலப்மெண்ட் ஆகும். அப்புறம் அந்த மாதிரியான நிறைய விஷயம் இருக்கும் இல்லையா? இதுதான் வந்து குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட. இப்போ இவங்க இருக்கிறதுனால வந்து ஒன்லி எஃபிகசியான ப்ராடக்ட் மட்டும்தான் வந்து இது போய் பப்ளிக்கை போய் ரீச் பண்ணணும். ஓகேவா? அப்போது அன்அஃபெக்டட், அதாவது பாதிக்கக்கூடிய அஃபெக்ட் ஆகிற அந்த இதுவெல்லாம் வந்து போகாது. அந்த சேஃப்டி எஃபிகசியெல்லாம் வந்து கரெக்டாக இருக்கும். அது மாதிரியான பெனிஃபிட்ஸ்லாம் வந்து இதில் எழுதலாம். ஓகேவா? அடுத்தது வந்து பார்த்தோம்னா பிரின்சிபல் வந்து பார்த்தோம்னா ரெண்டு பிரின்சிபல் தான், ப்ரைமரி பிரின்சிபல்ஸு. ஒன்று வந்து எவாலுவேஷன் ஆஃப் ரிஸ்க்கு டு குவாலிட்டி ஷுட் பி பேஸ்டு சயின்டிஃபிக் நாலேஜ். அதாவது வந்து அந்த ப்ராடக்டில் வந்து எந்த அளவுக்கு ரிஸ்க் இருக்குதுன்னு சொல்லிட்டு எவாலுவேஷன் பண்ணுவாங்க. எப்படின்னா சயின்டிஃபிக் நாலேஜை வச்சு இந்த எவாலுவேஷன்ஸ் எல்லாம் வந்து பண்ணுவாங்க. ஓகேவா? எதுக்காகனா பேஷண்ட்டை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக. இதுதான் வந்து அந்த ஃபஸ்ட் பாயிண்டில் வந்து சொன்னாங்க. பேஷண்ட்டை வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுறதுக்காக சயின்டிஃபிக் நாலேஜை வச்சு அந்த ட்ரக்கோட குவாலிட்டி, அந்த ட்ரக்கோட ரிஸ்க் குவாலிட்டியெல்லாம் வந்து எவாலுவேஷன் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து ஃபஸ்ட்டு பிரின்சிபல். செகண்ட் வந்து பார்த்தோம்னா லெவல் ஆஃப் எஃபர்ட்டு, ஃபார்மாலிட்டிஸ் அண்ட் டாக்குமெண்டேஷன். அதில் போட்டிருக்க எஃபர்ட், ஃபார்மாலிட்டின்னா நான் யூஸ் பண்ணியிருக்காங்க, அதில் டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் வந்து குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து கமன்சுரேட் வித் லெவல் ஆஃப் ரிஸ்க். கமன்சுரேட்னா அதாவது ஒன்றா சேர்க்கறதுன்னு சொல்லுவாங்க. கமன்சுரேட்னா வந்து. ஓகேவா? அதாவது இந்த மாதிரியான இது டாக்குமெண்ட்லாம் வந்து இந்த ரிஸ்க்கு கூட வந்து சேர்த்து வச்சு பார்ப்பாங்க. எதனா வந்து ஒத்து போதா, இது ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் எதனா சொல்லியிருக்காங்களா, அது மாதிரி சேர்த்து வச்சு செக் பண்ணுவாங்க. இது மாதிரியான 2 ஸ்டெப்பு பிரின்சிபலில் தான் வந்து குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ அதிலே வந்து டெர்மினாலஜிஸ் முதல்ல வந்து நமக்கு சிலபஸில் வந்து வெறும் குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்னா என்னன்னு தான் கேட்டிருப்பாங்க. ஓகேவா? மோஸ்ட்டாக இது வந்து 5 மார்க்கில் தான் கேட்க சான்ஸ் இருக்குது. இது மாதிரி 5 மார்க்கில் கேட்டாங்கன்னா இன்ட்ரடக்ஷனில் ஒரு 2 பாயிண்ட்டு, பெனிஃபிட்ஸில் ஒரு 2 பாயிண்ட்டு, ஓகேவா? 3 பாயிண்ட்டை கூட வச்சுங்க. பெனிஃபிட்ஸ் உங்களே எழுதலாம் இல்லையா? யூசஸ் மாதிரி தான். பிரின்சிபல் வந்து இந்த 2 பாயிண்ட் எழுதிட்டு அப்புறம் டெர்மினாலஜி வந்து ஒரு 5 எழுதுனா இல்லை 6 எழுதுனாவே போதும். 5 மார்க்குக்கு வந்து இந்த அளவு எழுதுனாவே போதும். ஓகேவா? இப்போ இந்த டெர்மினாலஜிஸ் வந்து பார்த்தோம்னா ஹார்மு, அசாடு, அப்புறம் டிடெக்டபிலிட்டி. உங்களுக்கு ஈஸியாக இதில் எது இருக்கோ. ஓகேவா? எனக்கு வந்து எது ஈஸியாக படித்தேன்னா ஹார்மு, அசாடு, டிடெக்டபிலிட்டி, அப்புறம் அதோட இது ப்ராடக்ட் லைஃபு, குவாலிட்டி, ஓகேவா? குவாலிட்டி சிஸ்டம், ரிஸ்க், இதெல்லாம் வந்து ஈஸியாக தான் இருக்கும். ஓகேவா? ஹார்ம் வந்து பார்த்தோம்னா ஹார்ம்னா எது? பாதிக்கிறது, அதாவது பாதிக்கக்கூடிய, டேமேஜ் டு ஹெல்த்து,
இன்க்ளூடிங் டேமேஜ் தட் கேன் பி லாஸ் ஆஃப் ப்ராடக்ட் குவாலிட்டி. டேமேஜ் வந்து ஹெல்த்துக்கும் பாதிக்கும், அப்புறம் அந்த ப்ராடக்டோட குவாலிட்டி இருக்கு இல்லையா, அதையும் வந்து டேமேஜ் பண்ண சான்ஸ் இருக்குது. இதுதான் வந்து ஹார்ம் சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதுதான் தெரியல. ஹசார்ட்ஸ்னால் வந்து அதாவது இந்த ஹார்மை காஸ் பண்ணுற சோர்ஸ் இருக்கு இல்லையா, ஹார்ம்னா வந்து இந்த பொருள் தான் வந்து அந்த ட்ரக்குக்கு வந்து பாதிக்கிறதுன்னு இருக்கும். அந்த பொருளை தான் வந்து ஹசார்டுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. பொட்டன்ஷியல் ஹார்ம் காஸ் பண்ணுறதுக்கு என்ன ஒரு சோர்ஸ் பொருள் வந்து தேவை இருக்கோ அதுதான் வந்து ஹசார்டு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து டிடெக்டபிலிட்டி, எபிலிட்டி டு டிஸ்கவர் ஆர் டிட்டர்மைன் த எக்ஸிஸ்டன்ஸு, ப்ரெசன்ஸு, அப்புறம் ஃபேக்ட் ஆஃப் ஹசார்ட்ஸ். அதாவது டிஸ்கவரி, அந்த எபிலிட்டி, டிடெக்டபிலிட்டினா வந்து கண்டுபிடிக்கிறது இல்லையா, ஒரு டிஸ்கவரி பண்ணுறதோ இல்லைனா வந்து என்னென்ன ஹசார்ட்ஸோட என்னென்ன உண்மைகள்லாம் இருக்குது, அது ப்ரெசன்ஸு என்னென்ன இருக்குது, அதில் எக்ஸிஸ்டன்ஸ்லாம் என்னென்னலாம் இது இல்லை, அந்த மாதிரியான எல்லா விஷயத்தையும் வந்து டிடெக்டபிள் பண்ணுறது தான் வந்து டிடெக்டபிலிட்டி. ஓகேவா. அடுத்தது வந்து ப்ராடக்ட் லைஃப் பேஸ்னால் வந்து பேர்லேயே இருக்குது. அந்த ப்ராடக்டோடைய லைஃப் சைக்கிள் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தோம்னா ஆல் பேஸ் ஆஃப் லைஃப் ஆஃப் ப்ராடக்ட் இனிஷியேட் டெவலப்மெண்ட் த்ரூ மார்க்கெட்டிங். அது மார்க்கெட்டிங்கில் இருக்கிற வரைக்கும் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து டிஸ்கண்டினியூவேஷன் வந்து இருக்குது. அந்த டிஸ்கண்டினியூவேஷன்ன்றது வந்து அந்த ப்ராடக்ட் வந்து மார்க்கெட்டில் எந்த அளவு டெவலப்மெண்ட்டாக இருக்கோ அது வரைக்கும் கிடையாது அதுக்கு. ஓகேவா. மார்க்கெட்டில் வந்து அது எப்போ வந்து குறைஞ்சிதோ அதோட சேல்ஸ் அந்த மாதிரின்றப்ப அது வந்து அந்த ப்ராடக்டை வந்து டிஸ்கண்டினியூ பண்ணுறது, அது வரையும் அந்த ப்ராடக்ட்டுக்கு லைஃப் சைக்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. குவாலிட்டின்னா உங்களுக்கே தெரியலையா, அந்த ப்ராடக்டோடைய பொட்டன்சி, அப்புறம் எஃபெக்ட், சேஃப்டி அண்ட் எஃபிகசி, அது மாதிரியான இதுவெல்லாம் வந்து ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து பக்காவாக இருக்கிறது தான் வந்து குவாலிட்டி. ஓகேவா. அடுத்தது வந்து இதுதான், இது வரையும் நான் படிச்சிருக்கேன். அவ்வளோதான். 5 பாயிண்ட்டு 6 பாயிண்ட்டு போதும். இது ரிஸ்க்குன்னு அவங்களுக்கே தெரியல. ரிஸ்க் வந்து காம்ப்ளிகேஷன்ஸ், ஓகே, காம்பினேஷன் ஆஃப் ப்ராபபிலிட்டி, ஹார்ம்ஃபுல் சப்ஸ்டன்ஸும் என்னென்னலாம் வந்து காசு பண்ணதோ வந்து அந்த ப்ராடக்ட்டுக்கு அது வந்து ரிஸ்க்காக நமக்கு இருக்குது. ரிஸ்க் அக்செப்டன்ஸ்னால் வந்து டிசிஷன் டு அக்செப்ட் தி ரிஸ்க். அந்த ரிஸ்க்குனால ஓரளவுக்கு தான் பாதிப்பு, அது தன்னால் சரியாயிடும் அப்படின்னா, இப்போ எப்படி சொல்கிறதுனா வந்து ஏதோ ஒரு டேப்லெட் எடுக்கிறோம், சின்னதாக வந்து அதுக்கு சைடு எஃபெக்ட் மாதிரி காட்டும், ஆனால் அதுவே சரியாயிடும் இல்லையா. அந்த மாதிரி ரிஸ்க்கெல்லாம் வந்து அக்செப்டபிள்ஸாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்புறம் ரிஸ்க் அனலைஸ்னால் அந்த ரிஸ்க்கு வந்து எதனா இதுவாகிடுச்சுன்னா அந்த ரிஸ்க்கை எலிமினேஷன் பண்ணுறதுக்கு அதை வந்து அனலைசிஸ்லாம் பண்ணுவாங்க. ஐடென்டிஃபை ஹசார்ட்ஸ் எல்லாம் என்னென்ன ஹசார்ட்ஸ் இருக்குது, அந்த ப்ராடக்ட்டில் என்னென்ன ரிஸ்க்கெல்லாம், அந்த ரிஸ்க் வரத்துக்கு என்னென்ன ஹசார்ட்ஸ் எல்லாம் இருக்குது அது உள்ள அப்படின்னு சொல்லிட்டு ஆராய்ச்சி அதை கண்டுபிடிக்கிறது தான் வந்து ரிஸ்க் அனலைசிஸ். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து சேர்த்து எழுதிட்டிங்கன்னா உள்ள குவாலிட்டி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் வந்து ஓவர். இதோட நோட்ஸ் வந்து நான் டெலகிராமில் போட்டிருப்பேன். ஓகேவா. டெலகிராம் சேனல் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன். லேர்ன் விச் அதில் வந்து சர்ச் பண்ணி சேனல் நேமே தான். இந்த அடுத்தது ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் R&D, இது வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்க்கலாம்.